30 நிமிடத்தில் வந்துட்டு 3வது T20 மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக செஞ்சுரியனில் அவங்கள செஞ்சுரி தாங்க அடிக்க விட்டார் நம்ம வருண் சக்கரவர்த்தி. அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த மேட்சை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட்டை வந்துட்டு நினைவுபடுத்திட்டு வந்துடலாம். அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரியும், கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே தெரியும், ஓகேவா? இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கே தெரியும், ஷேன் வார்னே. அவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட அந்த ஸ்பின் டெலிவரியை வந்துட்டு எவனாலையும் அடிக்க முடியாது. அந்த காலத்தில் எப்படியோ டேர்னிங் ஆகும், ஒய்டு போகிற மாதிரி போகும். ஆனால் ஆப்ஸ்டிக்கில் வந்துட்டு விழுகுங்க பந்து. ஒன்றுமே புரியாது எந்த பேட்ஸ்மேனுமே. அதாவது எல்லா பேட்ஸ்மேனுமே எராட் தான், கொலாப்ஸ் தான். பட் அவரோட ஸ்பின்னரை வந்துட்டு ஒரே ஒரு ஆள் தான் அடிப்பார். நம்ம கிரிக்கெட் கார்டு சச்சின் தெண்டுல்கர் தாங்க. அதனால தான் வந்துட்டு சச்சின் பேரா அவரோட நெஞ்சில் எழுதியிருப்பார், ஓகேவா? இது யாருக்கும் தெரியாத விஷயம் என்றே சொல்லாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு அவரோட ஸ்பின்னு வந்தாலே எல்லாரும் காலி தான், நாக் அவுட் தான். ஆனால் வந்துட்டு நீண்ட நேரம், அதாவது விடிய 24 hours ப்ராக்டிஸ் பண்ணி சச்சின் தான் அவரோட பந்தை நொறுக்குவார். சச்சின் ஸ்ட்ரைக்குக்கு வந்தார்னா ஷேன் வார்னே பவுலிங் போட வர மாட்டார். அவரே அதை வெளிப்படையாக பல முறை ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காருங்க. ஓகே, இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ இதே மெத்தேடில் தான் ஷேன் வார்னே ஆவி ஒரு உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா அவர் மறைஞ்சிட்டாரு. அண்டு வருண் சக்கரவர்த்தி என்ன மாதிரிங்க ஸ்விங் பண்ணுறாரு, ஒய்டு போய் ஆப்ஸ்டிக்கில் தட்டுது அண்ட் ஆஃப் பிரேக் போடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாருங்க. விரல்லே ஏகப்பட்ட வித்தை வச்சிருக்காரு. விரலால் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இவர் என்னென்னமோ பண்ணுறாருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிறங்குறாங்க, மயங்குறாங்க, தவங்குறாங்க என்றே சொல்லலாம். அவ்வளோதான். அதாவது செஞ்சுரியில் 3வது T20 மேட்ச் நடந்தது. அண்ட் 100 ரனில், அதாவது செஞ்சுரியில் வந்துட்டு அவங்கள ஆல் அவுட் பண்ணியிருக்காருங்க. வருண் மட்டும் 7 விக்கெட் எடுத்தார். போன மேட்சே வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த தரத்தில் சூரியகுமார் யாதவ் தான் சம்மந்தமே இல்லாமல் கடைசி 3 ஓவர் வந்துட்டு மாற்றி சீமர்ஸுக்கு கொடுத்து சோழியை முடிச்சு விட்டாருன்னு வைங்களேன். பட் வருண் இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்காருங்க. இது அவரோட இயர், தொட்டதெல்லாம் துவங்கும், தொட்டதெல்லாம் தங்குங்கிற மாதிரி. அவர் என்ன போட்டாலும் வந்துட்டு விக்கெட்டாக தான் விழுகுது. 7 விக்கெட் அள்ளினாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. மீதி இருக்கிற ஸ்பின்னர் வந்துட்டு 3 விக்கெட் எடுக்க 100 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க, ஓகேவா? பட் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அபிஷேக் சர்மா வந்துட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காரு இல்லையா? 10 மேட்ச் விளையாண்டுருக்காரு, ஒரே ஒரு சதம் தான் அடிச்சிருக்காரு. மற்ற மேட்ச்லாம் வந்துட்டு டெலிஃபோன் நம்பர் உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் அவரை ட்ராப் பண்ணிட்டு மல்டி டேலண்ட், அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காவை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு கல்லில் இருந்தால் 2 மாங்காய் விழுந்ததுன்னா சூப்பராக இருக்கும். 2 மாங்காய் நல்லா இருக்குங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் எப்படி செம்ம பேட்ஸ்மேன் அண்டு இப்போ டெல்லி டீம் அவர் தான் கேப்டனாக வழி நடத்த போகிறாரு, ஓகேவா? அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பின்னர் ஜடேஜாவெல்லாம் மிஞ்சிட்டார்னு வைங்களேன். இவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு VVX லக்ஷ்மணன் வந்துட்டு இவருக்கு தொடக்க வீரர் ஆப்ஷன் கொடுத்தாருங்க. 7 ஓவரில் கேம் முடிச்சிட்டாங்க. அதாவது 7 ஓவரில் கேமை முடிச்சிட்டாங்க. இவர் வந்துட்டு 11 பந்தில் அரை சதம் கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க. அண்டு சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு 35 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரன் கன்வெர்ட் பண்ணார்னு வைங்களேன். 7 ஓவரில் முடிச்சிட்டாங்க. 30 நிமிடத்தில் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அடித்த டார்கெட்டை வந்துட்டு சேஸ் பண்ணி அவங்க சொந்த மண்ணில் செஞ்சுரியனில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க. விக்கெட் விடாமல் 7 ஓவரில் வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3வது T20 மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் 2 பேர் தாங்க. 2 பேரா மாமி, என்னை சேர்த்துக்கிறீங்களாங்கிற மாதிரி யாரையுமே சேர்க்காம 2 பேர் சவுத் ஆஃப்ரிக்காவை சோழியை பிரிக்கிட்டாங்க. இந்த மேட்ச் மட்டும் அக்ஷர் பட்டேல் 7 சிக்ஸர் வீசியிருக்காரு. அவர் சிக்ஸர் பட்டேல் தான் கூப்பிடுவாங்க IPL. பட் வேற லெவலில் ஃபார்மில் இருக்காரு. இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு தான் 3வது T20 மேட்ச் நடைபெற உள்ளதுங்க செஞ்சுரியனில். சஞ்சு சாம்சன் வந்துட்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரைட் லெஃப்ட் காம்போ இருந்தால் தான் பவர் பிளேயில் வந்துட்டு பவுலர் போடும்போது லைனில் எடுத்து மாறும், அதை அட்வான்டேஜ் படுத்திக்கலாம். அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணுறதுக்காக தான் அக்ஷர் பட்டேலை தொடக்க வீரராக இறக்கி விட போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அந்த வாய்ப்பை வேற லெவலில் வறுத்தெடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியும் பண்ணியிருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டர் 12 பந்தில் 50 அடிச்சிருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி தான், ஓகேவா? ஓவரால் சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் இந்த T20 சீரிஸை இந்தியாவால் பீட் பண்ண முடியுமா, சவுத் ஆஃப்ரிக்காவை வீழ்த்த முடியுமா? உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.